ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்து அந்த திருடன் சார் கிட்ட வந்து ரஞ்சித் வந்து பேசுகிறத ஒட்டி கேட்டு இப்போ ரஞ்சித்தை கையும் களமாக பிடிக்க போகிறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பெரிய ஆர்வமாக இருக்கும். எப்படா ரஞ்சித் மாட்டுவான், எப்படா போலீஸ் வந்து ரஞ்சித்தை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, நம்ம நந்தினி எப்போ எல்லாருக்கும் முன்னாடியும் ஜெயிச்சு அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து மனம் மாறி நந்தினியும் முழுசாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு எல்லாருக்குமே பெரிய ஆர்வம் இருக்கும். உங்களுக்கும் இருந்துச்சுன்னா இதுக்கு 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நந்தினியும் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நந்தினி சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தட்டி விடுங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன எபிசோடில் முடியும் போதே எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, நம்ம ரஞ்சித் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. யாருக்கிட்டன்னா அந்த திருடன் கிட்ட. இதை நந்தினி வந்து பார்க்குறாங்க. ஏன்னா நந்தினி வந்து ரொம்ப நேரமாக வந்து ஸ்டேஜில் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நோட் பண்ணாலும் ரஞ்சித் வந்து சுரேகாமாவை விட்டுட்டு போய்கிட்டே இருந்தது நம்ம நந்தினிக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ அதோட நந்தினி வந்து இந்த ரஞ்சித்தை ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ தெரிஞ்சு ரஞ்சித்தை வந்து நோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண மகளுக்கு வெளியே நின்று ரஞ்சித்தை வந்து நோட் பண்ணுறாங்க. அப்போ தான் ரஞ்சித் வந்து திருடன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. திருடன் சார் கிட்ட பேசுகிறாங்க. ஐயோ எங்கேயா இருக்க, எனக்கு வந்து கொஞ்சம் கூட டைம் இல்லை, உனக்கு நான் 50,000 ரூபா சேர்த்து தாரேன், உனக்கு இப்போ என்னையா பிரச்சனை, எதுக்காக என்னை ஃபோன் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் எதுக்கு நான் ஃபோன் பண்ண சொன்னேன்னா, நீங்கள் அனுப்பின ஆள் பேசுகிறத நான் கேட்டேன். அந்த ஒரு பொம்பளையும் ஒரு ஆம்பளையும் இருந்தான், அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நான் அதை ஒட்டு கேட்டேன், உங்ககிட்ட வாங்கின அந்த 50,000 ரூபாய் வாங்கிட்டு என்னையை வந்து அடித்து போட்டுட்டு இந்த ஃபோனை உங்ககிட்ட கொடுத்துருவாங்களாம், அந்த 50,000 ரூபாயை அவங்க எடுத்துக்கிடுவாங்களாம் அப்படின்னு டீல் பேசுகிறாங்க அவங்க 2 பேரும். இதை கேட்டனால தான் எனக்கு கடுப்பாயிடுச்சு, அதனால தான் உங்ககிட்ட நான் 1,00,000 ரூபாய் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் சொல்லணுமே ரஞ்சித்துக்கு செம்மையாக காண்டாயிடுச்சு. என்ன சொல்கிற, அப்படியே அவங்க 2 பேரும் பேசினாங்க, இவங்க 2 பேரும் எனக்கே துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் யோசிச்சு, இனிமேல் இவங்க 2 பேரையும் நம்பினா கதையாகாது, நம்மளே போயிட்டு அந்த ஃபோனை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யோ நீ எங்கேயா இருக்க சொல்லியா, நானே வந்து உங்ககிட்ட ஃபோனை வாங்கிக்கிறேன், சரி நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்து ஃபோனை வந்து தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரஞ்சித்து. உடனே அந்த திருடன் சாரும் சரி ஓகே நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நானே வந்து தரேன், அந்த 2 பேர்கிட்ட மட்டும் இந்த ஃபோனை நான் கொடுக்க மாட்டேன், இந்த ஃபோனை கொடுத்தா அந்த 2 பேரும் வந்து வாங்கிக்க பார்ப்பாங்க, அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டு என்ன ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, அதனால எனக்கு பயமாக இருக்குது, அதனால நான் இந்த ஃபோனை வந்து கொடுக்க மாட்டேன் அவங்க 2 பேர்கிட்ட, நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு, உன்கிட்டே டேரெக்டாக வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் கிட்ட அந்த திருடன் சொன்னோம். உடனே ரஞ்சித் வந்து சரியா, நான் வந்து ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா 222-111 அந்த ரூமுக்கு கரெக்டாக நீ வந்து வந்துட்டு என்னை வந்து தட்டு, ஒரு 2 வாட்டி தட்டு, நீ தானே, அப்போ தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும், அப்புறம் நான் பணத்தை அப்படியே உன் கையில் கொடுத்துறேன், நீ ஃபோனை கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொல்லிடுறாங்க. உடனே வந்து திருடன் சாரும் சரி ஓகே நீ இருக்கிற இடத்துக்கே நான் கரெக்டாக வந்து ஃபோனை கொடுப்பேன், ஆனால் நீ இந்த வாட்டி 1,00,000 இல்லை 1,50,000 ரூபாய் எனக்கு கொடுக்கணும், ஏன்னா வந்து நீ இருக்கிற இடத்துக்கே நான் வந்து கொடுக்குறேன்னு, அதனால வெயிட்டிங் சார்ஜ் ப்ளஸ் வந்து ஒன்று வந்து மீட் பண்ணி கொடுக்கறனால எனக்கு 1,50,000 ரூபா வேணும் அப்படின்னு சொன்னேன். ஐயோ பணம் அலையாதே, உனக்கு எவ்வளோ வேணுமோ தாரையா, எனக்கு வந்து இப்போ அந்த ஃபோன் முக்கியம், எனக்கு இப்போ டைமும் இல்லை, தயவு செஞ்சு வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே உடனே வந்து திருடன் சார் சரி ஓகே இந்த ரஞ்சித் கிட்ட போய் கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போது ரஞ்சித் பேசினா எல்லாத்தையுமே வந்து நந்தினி வந்து ஒட்டு கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு நந்தினி அப்போ தான் டிசைட் பண்ணுறாங்க, இந்த ஃபோன் வந்து இந்த கூட்டத்தில் யாரோ எடுத்து தான் இந்த ரஞ்சித்தை ஏதோ பிளாக்மெயில் பண்ணுறாங்க, அதனால தான் இந்த ரஞ்சித் வந்து நான் பணம் எவ்வளோ வேணால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான், அப்போ யாரோ வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க, அப்போ ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கூட்டத்தில். அப்போ இந்த ரஞ்சித்து யாரையோ பார்க்க தான் மீட் பண்ண போகிறான், இந்த ரஞ்சித்தை மீட் பண்ண யாரையோ போகிறாங்க, அதனால இவங்க 2 பேரையும் பொறி வச்சு நம்ம பிடிக்கணும் அப்படின்னு நந்தினி யோசிச்சுட்டு உடனே வந்து நந்தினி சூர்யாவுக்கே தெரியாமல் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. போயிட்டு ரஞ்சித்தையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ரஞ்சித் வந்து மேடைக்கு போகவே இல்லை, ஆனால் ஒரு 2 நிமிஷம் கழித்து வாரேன்னு சொன்னனால சுரேகா கிட்ட ரஞ்சித் வேற ஒரு பதில் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா கிட்ட, சுரேகா எனக்கு இப்போயும் வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு 5 நிமிஷம் டைம் கூட, நான் ரூமுக்கு போயிட்டு டப்புன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே சூர்யா என்ன ரஞ்சித் நீ நினச்சிட்ருக்கேன், சுரேகா விட்டு போகிறேன்ற, நீ எப்பயுமே அப்படி பிஹேவ் பண்ணவே மாட்டேன், இப்போ என்ன நீ ரெஸ்ட் ரூம் தானே போகணும், இரு நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ரஞ்சித் கூட போகிறாங்க. அப்போ தான் வந்து ரஞ்சித்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஐயோ இந்த சூர்யா வேற வாரேன்றானே என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம நந்தினிக்கு வந்து இதில் வந்து பெரிய ஆப்பு வரும்ல, ஏன்னா ரஞ்சித் வந்து ரெஸ்ட் ரூம் போனாங்கன்னா
நந்தினி வந்து அந்த திருடன் பிடிக்கணும், ரஞ்சித்தையும் பிடிக்கணும். அப்போ சூர்யா இருந்தால் இது ரெண்டுமே வந்து நடக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நந்தினி உடனே சூர்யா கிட்ட, சார் சார் அதான் அவர் போயிட்டு வரேன்னு சொல்கிறார்ல, அவர் போயிட்டு வரட்டும் சார், நீங்கள் எங்கேயே நில்லுங்க, நம்ம தான் கல்யாண வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கணுங்க. பாருங்கள், கிஃப்ட் கொடுக்க கூட லைனில் அத்தனை பேர் நிற்கிறாங்க, நிறைய பேர் இன்வைட் வேற பண்ணணும். அதனால அவர் தான் சொல்கிறார்ல 5 நிமிஷத்தில் வந்துடுவாரு, ஏதோ என்ன கஷ்டமோ யாருக்கு தெரியும், அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவர் போயிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சூர்யாவை என்ன நந்தினி நீ அவனுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்க, சார் இல்லை சார் நான் சொல்கிறத கேளுங்க, அவர் போயிட்டு வரட்டும் விடுங்க, நான் வேணா வந்து போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் போனதுக்கு அப்புறமா வந்து நந்தினி வந்து சொல்கிறாங்க. உடனே ரஞ்சித்தும் போயிட்டாங்க. அப்போ தான் வந்து நம்ம நந்தினி, சார் நான் அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்காக நான் போயிட்டு முன்னாடியே வெயிட் பண்ணி நிற்கிறேன், அவர் வந்து ரூமில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் கையோடு கூட்டிகிட்டு வந்துடுறேன், லேட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சூர்யா, சரி நந்தினி அப்போ நீயே போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நந்தினி சரி கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து போனதுக்கப்புறமா ரஞ்சித்துக்கே தெரியாமல் வந்து நந்தினி வந்து பின்னாடி போனாங்க. ஸோ போயிட்டே இருக்கும்போது அப்போ தான் அந்த திருடன் சாரும் வந்து ரஞ்சித்தோட ரூமுக்கு வரணும்னு சொல்லிட்டு ரூம் நம்பரெல்லாம் பார்த்து சுற்றிட்டு இருக்காங்க. நந்தினி வந்து ஒரு இடத்துல வந்து மறைஞ்சிருந்து அந்த திருடன் எங்கே வராங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நந்தினி வந்து மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த திருடனோட ஃபேஸை வந்து நந்தினி பார்த்துறாங்க. அப்போ தான் நந்தினிக்கு யோசனை வருது, நம்ம போன எபிசோடில் பார்த்துருப்போம், நந்தினியை வந்து அந்த திருடன் சார் வந்து நம்ம ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறக்க கூட வச்சு நந்தினி வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஃபோன்லேருந்து கால் வந்ததுக்கப்புறமா கூப்பிட மாட்டாங்க நந்தினியை, அப்படியே மறுப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. நந்தினியை வந்து கூப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து நந்தினி வந்து இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறாங்க, ஃப்ளாஷ்பேக் மாதிரி இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இதனால தான் இந்த ஆள் வந்து இந்த ஃபோனை கொடுக்கறக்காக தான் நம்மளை கூப்பிட்ருக்காரு. அப்புறம் ஏதோ வந்து ஃபோன் பண்ணி பணம் அந்த கேவல பயிர் கொடுக்குறேன்னு சொன்னோடனே அந்த ஆள் பணத்துக்காக இப்படி யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே தான் வந்து நந்தினி வந்து அந்த திருடன் சாரை ரஞ்சித் ரூமுக்குள்ளே போக விடலை. அப்பயே வந்து நடுவுலே வந்து அந்த திருடன் சாரை பிளாக் பண்ணிட்டாங்க. நந்தினி பிளாக் பண்ணி, சார் உங்ககிட்ட என்னோட ஃபோன் இருக்குன்னு தெரியும், அது என்னோட ஃபோன் சார், அவனோட ஃபோன் கிடையாது அப்படி சொல்ல அந்த திருடன் சார், என்னம்மா சொல்கிறீங்க, அவனோட ஃபோனுன்னு சொன்னனால தான் நான் கொடுக்க வந்தேன், அதுவும் இல்லாமல் எனக்கு 1.5 லட்ச ரூபா தராரு, இப்போ இந்த அமௌண்ட்டை உங்களால் தர முடியும்னா சொல்லுங்கள், இந்த ஃபோனை நான் உங்ககிட்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம நந்தினி, சார் நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன், ஆனால் இப்போ என் கையில் வந்து இந்த 10,000 ரூபா தான் இருக்குது, இந்த 10,000 ரூபாயை வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா கண்டிப்பாக ரெடி பண்ணி தரேன், இது வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கை சார், இந்த ஃபோனில் பல ரகசியங்கள் நிறைஞ்சிருக்கு, அது உங்களுக்கே கெஸ்ஸிங் ஆகிருக்கும், இந்த ஃபோன் கூட 1.5 லட்ச ரூபாய்க்கு ஒர்த் இல்லை, ஆனால் 1.5 லட்ச ரூபாய் தந்து ஒருத்தவன் வாங்குறான்னா இது எவ்வளோ பெரிய ஒர்த்துன்னு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க சார், இதில் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே இருக்குது, அந்த கல்யாண பொண்ணை பாருங்கள், அந்த கல்யாண பொண்ணோட வாழ்க்கையே இதில் தான் சார் இருக்குது, அதெல்லாம் தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் சார், இந்த ஃபோனை என்கிட்ட கொடுத்துருங்க சார், உங்களை கெஞ்சி கேட்குறேன் சார், உங்களுக்கு நான் 1.5 லட்ச ரூபா கண்டிப்பாக பெரட்டி தரேன் சார், என்னை நம்புங்க சார், நான் அவங்க தங்கச்சி மாதிரி சார், என்கிட்ட தயவு செஞ்சு இந்த ஃபோனை கொடுத்துருங்க சார், இந்த ஃபோன் என்கிட்ட தான் சார் இருந்துச்சு, நான் தான் சார் இந்த ஃபோனை பத்திரமா இடுப்பில் வச்சுட்டு இருந்தேன், ஆனால் வந்து இந்த ஃபோன் வந்து இப்போ இப்படி தொலைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் தயவு செஞ்சு சார் சொல்லிட்டு கெஞ்சிடாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.